ஏற்றுக்கொள்ளுடைய நல்லாசிரியர் தம்பி ராதிகாவுடைய அன்பு குழந்தை தேவர்களுக்கு இரா அமிர்த நிலா இரா இளைய நிலா அவருடைய காதல் விழாவில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சோழர்கள் நம்முடைய மண்டல செயலர் செல்லும் அவர்களே, நிகழ்ச்சி மூலை வைத்துக் கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் அவர்களே, தமிழரசன் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, ராமையா அவர்களே, அருள் பன்னீர் ராமச்சந்திரன் அவர்களே, அம்பேத்கரன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, சாரதி அவர்களே, சின்ன பையன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஸ்ரீ முருகன் அவர்களே, சரவணன் அவர்களே, தம்பி அருண் அவர்களே, எமது தலைவரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். நான் இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது காலையிலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிங்க இப்போ கொஞ்சம் பேடிக்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்துருக்கும் பொழுது அந்த பூருக்கு முன்னாடி என்ன தலைவர்கிட்ட பேசும்பொழுது இப்போ நேற்று மதியத்திலிருந்து நம்முடைய தலைவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. நேற்று மதியத்திலிருந்து இப்போ வீட்டில் இல்லை, ஒரு தனியார் விடுதியில் வந்து இப்போ ஓய்வு எடுத்துருக்காரு. அப்போ இது மாதிரி பூனூருக்கு போகிறேன், தம்பி ராஜாவுடைய குழந்தைங்களுக்கு வந்து கடன் விலைக்கு போகிறேன்னு சொன்னேன். அப்போ தம்பி இந்த கிராமத்தை பற்றி தலைவர் சொல்கிறார், போரூரை பற்றி ராஜாவை பற்றி தலைவர் சொல்கிறார். தம்பி என் கட்சியுடைய எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் தலைமை ஆணையற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு கட்சியை நடத்தக்கூடிய தம்பி தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சிக்காக தொடர்ந்து பயணிக்கிற தம்பிக்கு குழந்தை செல்வனுடைய குழந்தைகள் கல்வி செல்வங்கள் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வாக வாழ வேண்டும் என்று நம்முடைய குடும்பத் தலைவர் சார்பாக குழந்தைகளை வாழ்த்துகிறேன். அதே மத்தியில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி நம்முடைய அவருடைய 63வது பிறந்த நாள். உங்கள் அனைவரும் தமிழ்நாடே தெரியும். நம்முடைய சித்தனை அவர்கள் பேராதில் தவறிவிட்டார்கள். அந்த சூழ்நிலையில் தான் அப்படி ஒரு நம்முடைய சித்தனை வயது மூப்பு காரணமாக அவர் ஏற்பை தருகிறார்கள். அந்த சூழ்நிலையும் தலைவர் அமைத்தார்கள். இந்த ஆண்டு பிறந்தநாளை ஒவ்வொரு ஆண்டு பிறந்தநாளையும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடியவர்கள். இந்த ஆண்டு மதச்சார்பின்மையை மையப்படுத்தி கருப்பொருளாக்கி தன்னுடைய பிறந்தநாளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று தலைவர் ஆணையிட்டார்கள். மதச்சார்பின்மை என்பது இந்த மண்ணுக்கு மனிதர்களுக்கு
எவ்வளவு முக்கியத்துவம் என்பது தலைவர் உணர்ந்ததின் காரணமாக தான் கடந்த 2016ஆம் ஆண்டே மதச்சார்பின்மை என்ற ஒரு கருப்போட மையமாக கொண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2016ஆம் தேதியை இதை அறிவித்து 2016ஆம் தேதியை நம்ம இதை அறிவிச்சார். இரண்டாவது முறையாக 2025ஆம் ஆண்டு மதச்சார்பின்மையை கருப்பொருளாக வைத்து இது ஒரு பரப்புரையாகவே அவருடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாட வேண்டும் என்று சொல்லிட்டார். நம்ம எல்லா மனிதர்களால் தலைமை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வைக்க வேண்டும் என்பதுதான் சனாதன சக்தியினுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அதுக்கு ஒரே ஒரு சான்று என்னன்னு சொன்னால், சனாதன சக்திகள் அவருடைய கொள்கை தலைவராக சவால்காரை அவர் கொண்டாடுகிறார்கள். சவால்காரே மதச்சார்பின்மையை கடைபிடித்திருக்கிறார். நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சவால்கார் 1944ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர அரசியலமைப்பு சட்டம் என்று ஒரு சட்டத்தை வடிவமைத்திருக்கார். இதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதற்கு முன்பே அவருடைய அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1941 இந்து மகாசபையும் முஸ்லிம் லீக் கட்சியும் ரெண்டுமே சேர்ந்து வங்காளதேசத்தில் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்று 1944ஆம் ஆண்டு அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்பொழுது அவங்களுடைய எழுச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக, அதாவது சனாதனம் என்பது எப்படியெல்லாம் வளையம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். அது எந்த வகையிலும் வளையாது சனாதனம் என்பது. அதன் அடிப்படையில் தான் முஸ்லீம் லீக் கூட கூட்டணி வச்ச ஒரு கட்சி எதுன்னு கேட்டால் இந்து மகாண சபை, இப்ப இருக்கக்கூடிய RSS. அப்படியே தொடர்ந்து இந்துக்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், இந்துக்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம், இந்துக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையினருக்கு வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறது இந்த RSS பாரதிய ஜனதா அரசு. இந்த அரசை எதிர்த்து அதனுடைய குறைவரையை பிரித்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தலைவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இது வரைக்கும் எந்தவித ஒரு கடுகளவு கூட சமரசம் இல்லாத ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அதனுடைய நம்முடைய எழுச்சி தலைவர் மட்டும்தான். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதாவது ஒரு காலகட்டத்தில், அதாவது 16க்கு முன்பு, 2016க்கு முன்பு விசிகா யார் கூட கூட்டணி அமைச்சதுனாக்கா இந்திய திமுக கூட அமைச்சர், திமுக இருக்க அந்த சாதியை சொல்லுவாங்க. யாருக்கு? கலைஞர் சொல்லியிருக்காங்க, நம்முடைய மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது விசிகாவை சேர்த்துக்கிட்டா மீது நமக்கு சாதி ஓட்டு நமக்கு வராது என்று சொல்லியிருக்காங்க. அதனாலே நம்ம பல நேரங்களில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த அம்மா ஊழலுக்கு போய் சேர்ந்துதான் நம்ம இந்த விசிகாவை சேர்த்துக்கிட்டா நமக்கு வேற சாதிகள் ஓட்டு வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று நிலைமை என்ன? புது கட்சி ஆரம்பிக்கிறவனும் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றான். என்ன காரணம்? இன்னைக்கு எழுச்சி தமரை புறந்தள்ளி விட்டு தமிழ்நாடு அரசியல் ஒரு அங்கலம் கூட நகராது என்பது தான் காரணம். ஒரே ஒரு அங்கம் நகராது. 2016 என்ன நம்ம நிலைமை? இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா ஆகட்டும், பிரிண்ட் மீடியா ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், நீங்க அந்த எதை பேப்பரை திறந்தாலே தலைப்பு செய்தி எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தையும் தான் தலைப்பு செய்தி. இன்னைக்கு சிறப்பு கம்பளம் வைக்கிறாங்க நமக்கு, வாங்க 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 வாங்க. எங்களுக்கு எங்க தலைவருக்கு தெரியாதா? யாரு கூட நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க எங்கள் தலைவருக்கு தெரியாது. நம்முடைய தலைவர்கள் ஒரு தீர்க்க தரிசி, 10 ஆண்டுகள் கணக்கிடக்கூடியவர், 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்க போது கணக்கிடக்கூடியவர்.
அதை ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் கலப்பறையில் நினைக்கிறோம். நாங்கள் எங்கள் தலைவர் என்ன சொல்றதா எங்களுக்கு வேலை வாக்கு இருக்கு. அது எந்த விதமான சமரசமும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. தலைவர் சொல்லிட்டா நாங்கள் எல்லாம் போய் கலந்துக்கு போயிடுவோம். நாங்கள் அவர் ஒரு எண்டு தான் கொடுக்கணும் எங்களுக்கு, நாங்கள் போயிடுவோம். நாங்கள் அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இடத்துல நாடு முழுக்க பிசிக்கு எங்கே இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கு. ஆனால் நாடு முழுக்க என்ன செஞ்சப்போ ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் சொன்னோம். யாருக்காவது இந்த தில் இருக்கா? எந்த தலைவருக்கான தில் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்று குடிநீக்கவான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இதே நாங்கள் ஒரு தலைவர் வந்து சாதி வெறியோடும் மத வெறியோடும் எங்களுக்கு ஒட்டவும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்ன ஒரே தலைவர் யாரு? நம்முடைய ஏசுதான் மட்டும்தான். ஏன் பிஜேபி கூட பாமக கூட எங்களுக்கு எப்பயும் உறவு கிடையாது, எந்த காலத்திலும் உறவு கிடையாது, உறவு வச்சுக்க மாட்டோம். எதுக்காக? ஏன் பாமக இந்த சமூகத்துக்கான எதிர்கட்சி என்னன்னா எத்தனை ஊட கொளுத்திருப்பாங்க, எவ்வளோ வந்து கொளுத்தி எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு தெரியும். இன்னைக்கு அவங்க வீட்லேயும் இன்னைக்கு பத்திட்டு எடுத்துட்டு இருக்கு. அதை போய் அணைக்கிறதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே இது இல்லை. அந்த வீடு பத்திட்டு இருக்கு, இப்போ கருத்து வேறுபாட பத்திட்டு இருக்கு. ஆனால் அவன் நம்ம வீட்டை கொளுத்தனான். இன்னைக்கு எல்லா ஊடும் இன்னைக்கு கல் ஊடாக்குது. இன்னைக்கு நம்ம வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னான். இன்னைக்கு எல்லா தம்பியும் இன்னைக்கு வந்து அதிக டிகிரி ஹோல்டரை கொண்ட ஒரு சமூகம் எதுன்றாக்கா நம்ம சமூகம் தான். நான் இன்னைக்கு ரஞ்சனி மூர்த்தி இந்த தம்பியுடைய இந்த நிகழ்வில் நான் சொல்ல முடியும். அதே போல எந்த தெருவு நடக்கூடாதுமா நீங்கள் வந்து பாருங்க, எல்லா தெருவும் எப்படி இருக்கு நம்ம தெருவாங்க. என்னன்னு கேட்டாக்கா எழுச்சி தம்முடைய வரவுக்கு முன்பு வரவுக்கு பின்பு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கலாம். இந்திய தேசத்தை எப்படி அம்பேத்கருக்கு முன்பு அம்பேத்கருக்கு பின்பு என்று பிரிக்க முடியுமோ அது